அவமானம், அவமானம், நமது மதத்துக்கு அவரும் அவமானம். எங்கிருந்தோ வந்த தச்சன் மகன் நமக்கு பூச்சூடுகின்றான். குருடர்களை பார்க்க செல்கிறான், முடவர்களை நடக்க செய்கிறான், வேலை பிடித்தவர்களை குணமாக்குகின்றான். ஓய்வு நாளை அவமதிக்கின்றான். அது மட்டுமா, நேற்று கழுதை குட்டியின் மேலே ஊர்வலம் வந்ததை பார்த்தாயா? என்னோட ஆணவம். அவர் கட்டளையிட்டால் இந்த கற்கள் நகருமாம் என வடிக்கிறான். இல்லை, இவனை இப்படியே விட்டு விட்டால் நாம் தான் பைத்தியக்காரராகி விடுவோம். இவனுக்கு எதிராக தலைமைச் சங்கம் கூட்டப்படும். இதை பெற்று உண்ணுங்கள். இது என் சரீரம். இதை பெற்று பருகுங்கள். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் இரத்தம். அன்பு குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டிருந்தால்தான் நீங்கள் என்னுடையவர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். என் தந்தை என் மேல் அன்பு கூர்ந்தது போல நானும் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். குறிக்கப்பட்ட நேரம் அண்மித்து விட்டது. இன்றிரவு நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் படுவீர்கள். மேய்ப்பனை அடிப்பேன், மந்தையின் ஆடுகள் சிதறுண்டு போகும் என்று எழுதியிருக்கின்றது. நீங்கள் இங்கே தங்கியிருங்கள், திருங்கள், வேண்டுங்கள். சுமை தாங்க செய்தோங்க பாவ சுமை தாங்க அன்பின் நனையே தன் துணையாய் அன்பின் நனையே தன் துணையாய் அலரும் பவம் இவன் கணையாய் அன்பின் நனையே தன் துணையாய் அலரும்
பாவம் இவன் கணையாய் முன்பின் நடை தளர்ந்தோடி முன்பின் நடை தளர்ந்தோடி உடலோன் சரணம் வேண்டினரே துன்பத்தைல மறுக்காவில் என்ன ஒரு மணி நேரம் என்னுடன் விழித்திருக்க உங்களால் முடியவில்லை. சோதனைக்குட்படாதபடி என்னோடு விழித்திருங்கள். மனமோ மிகவும் வேகம் உள்ளதுதான். ஆனால் உடல் பலமோ குறைந்தது. அன்றும் அவர் திரு உடலில் அன்றும் அவர் திரு உடலில் ஆரணச் செந்நீர் பரவ நெஞ்சும் வியர்வை கடலோ நேரும் சுக பாவமாடலோ நெஞ்சும் வியர்வை கடலோ நேரும் சுக பாவமாடலோ கொஞ்சும் மகன் படுக்கூரலில் கொஞ்சும் மகன் படுக்கூரலில் கேட்டு நின்றாய் சுமை தொடர கொஞ்சும் மகன் படுக்கூரலில் கேட்டு நின்றாய் சுமை தொடர தஞ்சம் என தேடி ஆயந்த தஞ்சம் என தேடி ஆயந்த தாச துணையே நாடினரே. தந்தையே, எலுவாகி இந்த துன்பக்கிட்ட என்னை விட்டு அவள பட்டியரிலும் ஆனால் என் மனதின் அறியல்ல உமது மனதின் படியை ஆகட்டும். தாயேனை நீ காரன்றே தாயேனை நீ காரன்றே தானேங்கி துடித்தீரோ வந்தோர் சிடர் தரை பாடிய வாடி துயர் முடித்தீரோ சிடர் தரை
பாடிய வாடி துயர் முடித்தீரோ அந்தோ அன்பே அருள் பாலா அந்தோ அன்பே அருள் பாலா அனலோ அலையோ இக்கேடு அந்தோ அன்பே அருள் பாலா அனலோ அலையோ இக்கேடு மைந்தானந்தாய் எமக்காக மைந்தானந்தாய் எமக்காக தந்தோம் தாங்க பாவமையோ. இன்னும் உறங்கிக் கொண்டாயிருக்கின்றீர்கள். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கிவிட்டான். ஜூதாஸ், என்னை முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கிறாய்? யாரை தேடுகிறீர்கள்? நாசரேத்தூர் இயேசு. அவர் நான் தான். யாரை தேடுகிறீர்கள்? நாசரேத்தூர் இயேசுவை. அவர் நான் தான் என கூறினேன். நீங்கள் என்னை தேடி வந்தால் மற்ற இவர்களை விட்டு விடுங்கள். ராயப்பா, உன்னுடைய வாளை உரையில் போடு. வாளை எடுப்பவன் வாளால் மடிவான். என் தந்தையிடம் கேட்டால் வானத்திலிருந்து 12க்கும் அதிகமான படைகளை அனுப்ப மாட்டாரா என்றா கருதுகிறாய்? இல்லை, வேத நூலில் எழுதப்பட்டிருப்பது நிறைவேற வேண்டும். ஒரு கள்வனை பிடிக்க வருவதை போல் கத்திகளோடும் தடிகளோடும் வந்திருக்கிறீர்கள். அல்லும் பகலும் ஆலயத்தில் போதித்துக் கொண்டிருந்தேன். அப்பேர் என்னை பிடிக்கவில்லை. இப்பே உங்கள் நேரமும் இருளின் வல்லமையும். உம்மை நாங்கள் காட்டிக் கொடுக்கும் துரோகம் செய்வோமோ உம்மை நாங்கள் காட்டிக் கொடுக்கும் துரோகம் செய்வோமோ ஒன்றாய் உண்டோம் ஒன்றாய் உறங்கினோம் துரோகம் செய்வோமோ துரோகம் செய்வோமோ அந்த பாரதூரமான குற்றச்சாட்டு எமது பேராலே
அதை கட்ட 46 ஆண்டு அந்த ஆலயத்தை இடியுங்கள். அதை நாட்களில் கட்டண முழங்கினான். கோவிலிற்குள் புகுந்து வியாபாரிகளை அடித்து கலைத்தான். ஓய்வு நாளை அவமதித்தான். புது மயிலை செய்து நம்மை தலைகுனிய வைத்தான். ஆண்டான் ஜூதர்கள் அரசன தம்பட்டம் அடித்தான். விபச்சாரத்திலே கையும் மையுமாக பிடிபட்ட பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்தான். போதும். இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? நம்மை இழிவுபடுத்திய இவனை இப்படியே விட்டால் நாம் தான் தலைகுனிய நேரிடும். இது நடக்கக்கூடாது. இவன் செய்த குற்றங்களுக்கு இவன் கொடுக்கப்பட வேண்டிய என்ன மரண தண்டனை. மரணம். சரி, ஆளுநர் பிலாத்து அவர்களிடம் இவனை அவரையே தீர்ப்பிட கேட்போம். ரத்தத்திலும் வெறியோடு காக்க வந்த கைகளிலே கைவிலங்கு கடக்கிறது. தெய்வம் ஒன்று தோன்றுகிறது. மனிதர்களில் துரோகத்திலே பொழுதும் புலரவில்லை. இதற்கிடையில் ஜூதர் கூட்டம் என்ன நீதி வேண்டும்? ஆம், நீதி வேண்டும். எதற்கு நீதி? எமது மதத்தை ஒருவன் அவமதிக்கிறார். அது உங்கள் மதம் சார்ந்த சட்டம். அதில் நாங்கள் தலையிடுவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். இல்லை, நீதி வலுவா ஆளுநர் அவர்களே, நீங்கள் தான் இதற்கு தீர்ப்பளிக்க வேண்டும். நான் தீர்ப்பளிக்க வேண்டும்? என்ன தீர்ப்பு? கொலை. கொலை? கொலை? அந்த அளவுக்கு பாரதூரமான குற்றம் புரிந்தது யார்? இதோ எஸ் இயேசு. கேள்விப்பட்டேன். மக்கள் கூட்டமே அவனை பின்தொடர்கிறது என்று. சரி, இவன் மீது நீங்கள் சுமத்தும் குற்றச்சாட்டு இவன் தன்னைத்தானே அரசன் என தம்பட்டம் அடிக்கிறார். சொல்லட்டும். இதில் என்ன? இதில் ஒன்றும் இல்லை. இல்லை, ஆளுநர் அவர்களே, நீர் அவரை விசாரிக்க வேண்டும். சரி, அவனை அழைத்து வா. நீதான் யூதர்களின் அரசனா? என் மௌனமாக நிற்கின்றாய்? கூறு. உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அறிவாயா? என் மௌனமாக நிற்கின்றாய்? மௌனம். இதை நீராக கூறுகின்றீரா அல்லது மற்றவர்கள் கூறியதை கேட்டு கேட்கின்றீரா?
ஏதோ கேள்வி ஏதோ பதில், ஒன்றும் புரியவில்லை. இவனை நான் நன்கு விசாரித்து விட்டேன். எனவே இவனை நான் விடுதலை செய்கிறேன். இவன் கொல்லப்பட வேண்டும். ஆம், இவன் கொல்லப்பட வேண்டும். இவனை நன்கு விசாரித்த ஆளுநர் பிலாத்து ஆகிய நான் இவனுக்கு சவுக்கடி தீர்ப்பு வழங்கி விடுதலை செய். கொல்ல வேண்டும். கொல்ல வேண்டும். கொல்ல வேண்டும். கொல்ல வேண்டும். கொல்ல வேண்டும். கொல்ல வேண்டும். கார்முகிலா திருக்கூந்தல் பொழிவதுதான் வான்மழையோ தார்வேந்தன் பதமலர்கள் பிழிவதுதான் தேன்துளியோ பார்த்தாங்கும் தலைவன் முடி பாய்வதுதான் எது மொழிவி எது மொழிவி ரித்தம் ரித்தம் சிக்கச்சி வந்த ரித்தம் 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 சிக்கச்சி வந்த ரித்தம் முத்து முத்தான ரத்தம் முத்து முத்தான ரத்தம் அன்பு மூட்டிடுமே மனம் நித்தம் முத்து முத்தான ரத்தம் அன்பு மூட்டிடுமே மனம் நித்தம் கொத்து கொத்தான ரத்தம் கொத்து கொத்தான ரத்தம் பாவமோட்டிடுமே திருமுத்தம் ரத்தம் ரத்தம் சிக்க
ஜீவந்த ரத்தம் சொட்டு சொட்டான ரத்தம் சொட்டு சொட்டான ரத்தம் பரன் பட்டதல்லோ தினம் வெட்டில் சொட்டு சொட்டான ரத்தம் பரன் பட்டதல்லோ தினம் வெட்டில் முட்டு முட்டான ரத்தம் முட்டு முட்டான ரத்தம் பாரில் கொட்டியதோ பூங்காவில் ரத்தம் ரத்தம் சிக்கச்சி வந்த ரத்தம் 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 சிக்கச்சி வந்த ரத்தம் இத்தனையும் போதாமல் இறைமகனை பாராமல் முள்ளெடுத்தார் முடிதொடுத்தார் மூச்சுடனே அடியடித்தார் கொட்டியது செம்பா முட்டியது மண்ணே மூடியது தூயமை வாடியது வான்முகமே கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும். இன்னுமா நீங்கள் போகவில்லை? இவனுக்கு மரண தண்டனை வழங்க மட்டும் நாம் ஓய மாட்டோம். திருவிழாவை முன்னிட்டு ஒரு கைதியை விடுதலை செய்வது வளம். அதன் அடிப்படையில் உங்களின் விருப்பம் இல்லை. இவனை நீர் விடுதலை செய்தால் யூத மதத்தை இழிவுபடுத்துகிறீர். நீங்கள் சாட்டும் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நான் இவரிடத்தில் காணவில்லை. இல்லை, இவர் குற்றவாளி. ஓடிக்கப்பட்ட குற்றம் போல் தெரிகிறது. கூறுவது மாபெரும் குற்றமா என்ன? ஆம், சீசரை தவிர நமக்கு வேறு எந்த அரசரும் இல்லை. அது சரி. அதில் என்ன? இவனை விடுதலை செய்தால் நீங்கள் சீசருக்கு எதிரி. ஒன்றும் செய்ய முடியாது பேரில் இந்த நீதிமானின் என் மீது சிதறாமல் கொல்ல வேண்டும். இவனை கொண்டு போய் நீங்களே சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள். ஆனால் இவனுடைய இரத்தப்பழி என் மீதும் சந்ததியின் மீது சிதறாமல் இருக்க வேண்டும். இவனது ரத்த பலி எம் மீது குடிகொள்ளட்டும். நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை. நீர் போகலாம் என விபசாரத்தில் பிடிபட்ட பெண்ணை நோக்கி சொன்னவருக்கு, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் என போதித்தவருக்கு,
தீர்ப்பு வழங்க தீர்மானித்தது ஒரு சுயநல கூட்டம். இயேசுவுக்கு வழங்கப்பட்டது தீர்ப்பு அல்ல, மாறாக அவரை தீர்த்து கட்ட மேற்கொண்ட அதிகாரத்திற்காப்பு. உண்மையை உரக்கச் சொன்னால், நேர்மையை பாதையாக்கினால், நீதியுடன் நிலைப்பாடு எடுத்தால், சமத்துவத்தை சமூகத்தில் கொணர முற்பட்டால், இத்தகைய தீர்ப்பு எனும் சாட்டையை தான் அன்று முதல் இன்று வரை உலகம் கொண்டிருக்கின்றது. நீதி மௌனித்தாலும் மரணிக்காது என்பதே குற்றவாளி கூண்டில் நின்று இயேசு கூறும் அறைகூவல். நீதிமன்றத்தில் அநீதியின் ஆட்சி, குற்றமற்றவர் கொலையாளியாகும் கொடுமை, அதிகார பிளாத்து மேலான அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு உண்மைக்கு, நீதிக்கு, ஏன் இறைவனுக்கு தீர்ப்பிடுகின்றார். நீதி இங்கே நிலை தடுமாறுகின்றது, உண்மை இங்கு ஊமையாகின்றது. இது நீதி, இது நியாயம் என்று தெரிந்தும் அது அநீதி, இது அக்கிரமம் என்று மனம் சொன்னாலும் அதை விட்டு பணத்துக்காக, அதிகாரத்துக்காக, பதவிக்காக மனசாட்சியை மழுங்கடித்து பொய்ச்சாட்சி சொல்லி உண்மையை நிரபராதியை தண்டிக்கின்றோமே. அதிகாரத்துக்கு பயந்து அநியாயமாக பிறர் மேல் பழி சுமத்துகின்றோமே. நிற்பது நிரபராதி என்று தெரிந்தும் கண்டும் காணாமல் கை கழுவி விழாள்கின்றோமே. நீதி நியாயங்களை குழி தோண்டி புதைப்பவராக வாழ்கின்றோமே. அப்படி என்றால் நாம் எல்லாம் சமூக சிந்தனையற்ற பிளாத்துக்கள் தானே. இளைஞர்கள், யுவதிகள் ஆகிய நாம் நீதி அநீதியால் அழிக்கப்படும் போது, நிரபராதிகள் அநியாயமாய் கண்டிக்கப்படும் போது நாம் என்ன செய்ய போகின்றோம்? பிறர் மீது இல்லாதது, கொள்ளாதது தீர்ப்பிடும் போது இயேசுவை தீர்ப்பிடுகின்றோம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். போவது செம்மறியோ, சாவினை சுமந்து போகிறதோ. ஊர்வலம் போவது செம்மறியோ, சாவினை சுமந்து போகிறதோ. பொங்கிடும் பகைவர்கள் சூழ்ந்திடவே, பொங்கிடும் பகைவர்கள் சூழ்ந்திடவே, வெள்ளுடல் பதறிய போகிறதோ. பொங்கிடும் பகைவர்கள் சூழ்ந்திடவே, வெள்ளுடல் பதறிய போகிறதோ. ஊர்வலம் போவது செம்மறியோ, சாவினை சுமந்து போகிறதோ. ஊர்வலம் போவது செம்மறியோ, சாவினை சுமந்து போகிறதோ.
வாழவே கிழித்திடவே தோளினிலே சிலுவை மரம் வாழினவே கிழித்திடவே மரமிடவே மலையதிலே போகிறாரே வீரருந்த மரமிடவே மலையதிலே போகிறாரே ஊர்வலம் போவது செம்மறியோ சாவினை சுமந்து போகிறதோ சிலுவை இது வெறும் மரம் அல்ல, இது வெறும் மரண தண்டனையின் கருவியும் அல்ல. சிலுவை இது திருக்கருணையின் உச்சகட்டம், இயேசுவின் அன்பின் முழுமையான வெளிப்பாடு. மனித குலத்தின் மீட்பிற்காக இயேசு தம் முதுகில் சிலுவையை சுமக்கின்றார். அந்த சிலுவை ஒருவரின் தனிப்பட்ட பாவங்களை அல்ல, மாறாக உலகின் ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமக்கின்றது. இயேசுவின் சிலுவை சுமை மனிதன் தன்னை மறந்து வாழும் பாவ நிலையை பிரதிபலிக்கின்றது. சிலுவை என்பது மீட்பின் அடையாளமாக விளங்குகின்றது. இன்னும் உலகில் பலர் தங்களுக்குள்ளே சிலுவைகளை சுமக்கின்றார்கள். ஏழ்மை, வறுமை, பஞ்சகம், துன்பம், பசி, பட்டினி, நோய்கள், ஒடுக்குமுறைகள், சுதந்திர மறுப்புகள் என சமூகம் சுமக்கும் சிலுவைகள் பல. இளையோர்கள் பலர் இன்னும் வேலையின்மை, தகுந்த துணை அமையாமை, விரக்தி, குடும்ப சுமை என பல சிலுவைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எம் சிலுவைகள் எம்மை கடவுளோடு இணைக்கும் பாலமாக விளங்குகின்றனவா, அல்லது கடவுளை நோக்கி எம்மை அழைத்து செல்லும் கருவிகளாக திகழ்கின்றனவா? ஆண்டவர் இயேசு சுமந்த சிலுவை போல இறைசித்தத்தின் பிரகாரம் அமைந்த சிலுவைகளாக அவை அமைகின்றனவா என்பதுமே நாம் தியானிக்க வேண்டிய சிந்தனைகளாகின்றன. அவை எப்போது நாம் கடவுளோடு இணைப்பதற்கான தருணமாக உருமாறும் என்பதை தியானிப்போம். இயேசு சிலுவையை தண்டனை என எண்ணவில்லை, மாறாக அதை இரட்சணிய பாதையாக ஏற்றுக்கொண்டார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளையும் துன்பங்களையும் தெய்வ கிருபையால் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவை என்பது அழிவுக்கான அடையாளம் அல்ல, மாறாக மீட்பின் வழிகாட்டி என்பதை உணர்ந்து கொள்வோமாக. பதறிடவே கத்தாது சும்மறியா தமனம் பதறிடவே கத்தாது சும்மறியாய் சென்றிவா என் மகனே என்று அவள் விம்புகிறாள். சென்று வா என் மகனே என்று அவள் விம்புகிறாள். ஊர்வலம் போவது செம்மறியோ சாவினை சுமந்து போகிறதோ. ஊர்வலம் போவது செம்மறியோ சாவினை சுமந்து போகிறதோ.
வயல் பொழுதில் தெரிந்த உருவம் உதவி செய்ய விரைந்தது வயல் பொழுதில் தெரிந்த உருவம் உதவி செய்ய விரைந்தது வரும் கவியிலே விரைந்து மனிதம் போகிறதோ உதவிட வரும் கவியிலே விரைந்து மனிதம் போகிறதோ ஊர்வலம் போவது செம்மறியோ சாவினை சுமந்து போகிறதோ ஊர்வலம் போவது செம்மறியோ சாவினை சுமந்து போகிறதோ கொடுக்கும் அந்த முகம் குருதி மலை நனைத்தது குளிரும் அந்த முகம் குருதி மலை நனைத்தது துணைக்கரும் துணியிலே தூய முகம் பதிந்ததுவோ துடைக்க வரும் துணியிலே தூய முகம் பதிந்ததுவோ ஊர்வலம் போவது செம்மறியோ சாவினை சுமந்து போகிறதோ ஊர்வலம் போவது செம்மறியோ சாவினை சுமந்து போகிறதோ உருகி வரும் பெண்மகன்கள் கருகிடவே மெழுகெனவே உருகி வரும் பெண்மனங்கள் கருகிடவே வார்த்தைகளை ஒழுக விட்டு போகிறாரே ஆறுதலாய் வார்த்தைகளை ஒழுக விட்டு போகிறாரே ஊர்வலம் போவது செம்மறியோ சாவினை சுமந்து போகிறது இயேசு தனது சிலுவை பயணத்தின் போது பல சந்திப்புகளை அனுபவித்தார். அவருக்கு உதவ துடித்துட்ட உள்ளங்கள் இவரின் துன்பத்தை கண்டுதாமே துவண்டது போல பரிதவித்த நெஞ்சங்கள் மற்றும் அவரோடு மனத்தினால் சிலுவை சுமந்த உள்ளங்கள் ஒருபுறம், இந்த சந்திப்புகள் எல்லாம் இயேசுவின் பாதையில் ஒரு தனித்துவமான தருணங்களாக அமைந்தன. ஒரு கூட்டமோ இயேசுவின் நலிவு எண்ணி ஓசையிட்டு ஆட்பறிக்க, இந்த இயேசு வழியிலே மாய்ந்து விடுவான், கல்வாரியை கூட எட்ட மாட்டான் என்று எண்ணி களி கூறும் தருணம்.
அந்த கூட்டத்திலிருந்து சீமோன் இயேசுவை சந்திக்கின்றான். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். படை வீரர்களின் இடையே ஊடுருவி இயேசுவை சந்தித்த வீரமங்கு. இது ஒரு முகமான சந்திப்பு, முடிந்து விடாத சந்திப்பு. அவளது துகிலில் தன் முக தரிசனத்தை இரத்தத்தினால் பதித்துக் கொடுத்த சந்திப்பை தொடர்கின்றார் இயேசு. இறைவனின் சித்தத்தை உணர்ந்திருந்தும் கூட அந்த உணர்வை தூய்மை என்னும் தூய கலம் மதிப்பா மௌனத்தின் மொழியே என் மகனே, என் மகனே, என் தேவனே என அன்னி மரி கத்தி கதறிய தருந்தான் சந்திப்பு. எருசலேம் மகளிர், இவர்களின் சந்திப்பு இங்கு ஓர் பகிர்தலின் அடையாளமாகிறது. உமக்கா இந்த நிலை என இவர்களின் சந்திப்பில் ஓர் இரக்க குரல். பச்சை மரத்திற்கு இவள் நிலை என்றால் பட்ட மரத்திற்கு என்னவாகும்? எனவே எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என தன் துன்ப வேளையிலும் கூட இயேசு தன் நல்லுள்ளத்தை பகிர்கின்றார். ஆனால் இன்று எம்முடைய சந்திப்புகள் எவ்வாறு அமைகின்றன? இளையோர்கள் தாம் முன்னெடுக்கும் பல்வேறுபட்ட சந்திப்புகள் எம் தனிப்பட்ட வாழ்விலும் சமூகத்திலும் மாற்றத்தை வரலச் செய்கின்றனவா? விடியலை மரளச் செய்கின்றனவா? அல்லது போனால் அதையும் தாண்டி சண்டைகளையும் பிரிவுகளையும் மோதல்களையும் உருவாக்குகின்ற சந்திப்புகளாக இருக்கின்றனவா? சிந்திப்போம். சிலுவை வரும் வாழினவே கிழித்திடவே, தோளினிலே சிலுவை மரம் வாழினவே கிழித்திடவே, வேறெந்த மரமெனவே தரையதிலே விழுகிறதே, வேறெந்த மரமெனவே தரையதிலே விழுகிறதே, ஊர்வலம் போவது செம்மறியோ சாவினை சுமந்து போகிறதோ, ஊர்வலம் போவது செம்மறியோ சாவினை சுமந்து போகிறதோ. இயேசு தனது சிலுவையின் பாதையில் 3 முறை விழுந்தார். இந்த 3 விழுதல்களும் அனுபவத்தை மட்டுமல்ல, மனித வாழ்க்கையின் பெரும் உண்மைகளை எம்மோடு பகிர்ந்து கொள்கின்றன. துன்பம் மற்றும் சுமைகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் கூட அவை மனித வாழ்வில் நிரந்தரமானவை அல்ல. வீழ்தலும் எழுதலும் மனித வாழ்வோடு ஒன்று பிணைந்த யதார்த்தங்கள். இயேசுவின் முதல் விழுதலில் கடுமையான சுமையினால் அவர் தடுமாறுவதை நாம் காண்கின்றோம். இது மனிதனின் தோல்வியையும் வாழ்க்கையின் சவால்களையும் உணர்த்துகிறது. தடுமாறியவர் தடமாறவில்லை, விழுந்தவர் விழுந்தே கிடக்கவில்லை, எழுந்தார். தன் எழுதலின் ஊடாக இளையோர் நாமும் வீழ்ச்சிகளில் இருந்து மீண்டும் எழுந்து நின்று வாழ்வில் உயரிய வழியை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பதை காண்பிக்கின்றார். இயேசு தன் 2வது விழுதலின் ஊடாக எத்தனையோ துன்பங்கள் நடுவிலும் கூட தான் மீண்டும் தன்னை எழுப்பிக் கொள்ளும் வலிமையை இளையோர் நமக்கு பகிர்ந்து கொள்கிறார். இங்கே இயேசு தடுமாறியவர் தடமாறவில்லை, விழுந்தவர் விழுந்தே கிடக்கவில்லை,
எழுந்தார். தன் எழுதலின் ஊடாக இளையோர் நாமும் வீட்டுகளில் இருந்து மீண்டும் எழுந்து நின்று வாழ்வில் உயரிய வழியை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பதை காண்பிக்கின்றார். இயேசு தன் இரண்டாவது விடுதலின் ஊடாக எத்தனையோ துன்பங்கள் நடுவிலும் கூட தான் மீண்டும் தன்னை எழுப்பிக் கொள்ளும் வலிமையை இளையோர் நமக்கு பகிர்ந்து கொள்கிறார். இங்கே இயேசு மனிதர்களுக்காக வாழ்வின் பாடங்களை வகுக்கின்றார். அவர் தான் மீண்டும் எழுந்ததற்காக எங்கள் வாழ்வில் வழங்கப்படுகின்ற வாய்ப்புகளை தவற விட்டுடாதீர்கள் என்ற அழைப்பை எமக்கு வகுத்து நிற்கிறார். இயேசு மூன்றாவது முறை விழுந்த போது அவர் இறுதியில் பலவீனமான நிலையில் இருந்தாலும் கூட அவரது உள்ளுணர்வை விட்டுடாது மறுபடியும் எழுந்து முன்னேறுவது இளையோர் எமக்கு மிக முக்கியமான பாடமாகும். இந்த நிகழ்வுகள் மனிதனின் வாழ்க்கையில் வரும் தடைகள் மற்றும் துன்பங்கள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அவற்றில் இருந்து மீண்டு வெற்றி நடை போட்டு இறுதியில் கடவுளின் மகிமையை அடைய வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கின்றன. இந்த விடுதல்கள் வாழ்க்கையின் துன்பங்களில் ஏற்படும் இழப்பை உணர்ந்து மீண்டும் எழுந்து கடவுளின் ஆணைகளை ஏற்கும் திறனை பகிர்ந்து கொள்ளும் வழியை காட்டுகின்றன. எனவே சிந்திப்போம். ஊர்வலம் போவது செம்மறியோ சாவினை சுமந்து போகிறது. ஊர்வலம் போவது செம்மறியோ சாவினை சுமந்து போகிறதோ. பொங்கிடும் பகைவர்கள் சூழ்ந்திடவே பொங்கிடும் பகைவர்கள் சூழ்ந்திடவே மெல்லுடல் பதறிய போகிறதோ. பொங்கிடும் பகைவர்கள் சூழ்ந்திடவே மெல்லுடல் பதறிய போகிறதோ. ஊர்வலம் போவது செம்மறியோ சாவினை சுமந்து போகிறது. ஊர்வலம் போவது செம்மறியோ சாவினை சுமந்து
என் குருவையா நான் காட்டி கொடுத்து விட்டேன். என்னை அன்பு செய்த குரு, என் மேல் நம்பிக்கை வைத்த குரு, எனக்காக எல்லாமே செய்த குருவையா நான் காட்டி கொடுத்து விட்டேன். மாபெரும் பிழை இழைத்து விட்டேனே, மாபெரும் பிழை இழைத்து விட்டேனே. இல்லை, இல்லை, நான் இந்த உலகில் வாழ தகுதியற்றவன். அதுதான் சரி, அதுதான் சரி. நான் இந்த உலகில் வாழ தகுதியற்றவன். நான் இந்த உலகில் வாழ தகுதியற்றவன். குருவே, என்னை மன்னித்துவிடும் குருவே. கடவுள் கடவுள் என ஆரவாரமாக கத்தினாயே, எங்கே எங்கே இப்போது இந்த கடவுளை பிள்ளை காப்பாற்ற? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னித்தரணும். மன்னிக்கட்டுமா மன்னிப்பு? மாபெரும் குறைவல்லால் மகத்தான ஒரு மகாரி உம்மை மன்னிக்கும்படி மன்றாடுகிறார். கடவுளின் தீர்மானம். அம்மா, இதோ உன் மகன். இதோ உன் தாய். நான் தாகமாயிருக்கிறேன். எல்லாம் முடிந்தது. என் தந்தையே!
மரணத்தின் சாந்தியொளி அகன்றதம்மா. பொன்குமணி செங்கதிரும் மறைந்ததம்மா. வானகத்தே அமுதமலர் குவிந்ததம்மா. வாடாத வளர்தீபம் அணைந்ததம்மா. ஞானமுகில் தவழுமலை சரிந்ததம்மா. நாதனுயிர் பலி நடந்தே முடிந்ததம்மா. மாமரித்தாய் நெஞ்சமலர் பிளந்ததம்மா. மாசரியா செல்வனுயிர் பிரிந்ததம்மா. அம்மா அம்மா அம்மா. இயேசு சிலுவையில் தனது கடைசி மூச்சை விட்டபோது இறை தந்தையின் மீட்பின் இரகசியம் நிறைவேறியது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல கோடி மக்கள் எதிர்பார்த்திருந்த மீட்பு எனும் கனி கனிகின்றது. அந்த தருணத்தில் உலகம் அவரை நிராகரித்தாலும் கூட அவரது தியாகம் மனிதனை மீட்கும் பேரன்பின் அர்ப்பணிப்பாக மாறியது. இதன் விளைவுதான் இன்று அவரது வாழ்க்கை சரித்திரமாக மாறியிருக்கிறது. சிலுவையின் அடியில் அவரது தாய் நின்று மரணத்தின் வேதனையை தன் இதயத்தில் தாங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அந்த துன்பம் வெறும் சோகமல்ல, அது மீட்பிற்கான அன்பின் வெளிப்பாடாக அமைந்தது. இயேசுவின் உடல் சிலுவையில் இருந்து இறக்கப்பட்டு அவரது தாயின் மடியில் வைக்கப்பட்ட தருணம்தான் இந்த உலகில் அறியாமை நிறைந்த அன்பின் உச்சக்கட்ட தருணம் என சொல்ல தோன்றுகின்றது. ஏனெனில் தாயின் மடியில் வைக்கப்பட்ட அந்த உடல் ஒரு காலத்தில் தாளாட்டப்பட்ட ஒரு உடல் அல்ல. அது உலகின் மீட்பிற்காக துன்பத்தால் பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கப்பட்ட தியாகம் நிறைந்த உடல். இந்த மரணத்தின் அமைதி வெளிப்படையாக ஒரு முடிவை போல் தோன்றினாலும் உண்மையான மீட்பின் தொடக்கம் அதுதான். அவர் தூய வெள்ளை துணியால் சுற்றப்பட்டு நறுமண பொருள்களினால் அலங்கரிக்கப்பட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அந்த கல்லறையின் அமைதி வெறும் மரணத்தின் மௌனம் அல்ல, மாறாக அது வரலாற்றின் மிகப்பெரிய பதிலை அது தன்னகத்தே கொண்டிருந்தது. அது ஒரு முடிவு அல்ல, மாறாக மறுபிறப்பிற்கான பிரிவுகள் மரணத்தின் நிழல்தான் அவை. ஆனால் இறுதி நிலை மரணம் அல்ல, மாறாக அது வெற்றிக்கான ஒரு ஊற்று. இயேசுவின் கல்லறை எமக்கு இவற்றையே நினைவூட்டுகின்றது. இயேசுவின் மரணமும் அவரது அடக்கமும் உலகத்தின் மாயைகளை நாடாமல் நித்திய வாழ்வின் வழியில் நடக்கும்படி எமக்கு அழைப்பு விடுக்கின்றன. எனவே சிந்திப்போம். உங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, உங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறு கடவது. கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள்
வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியிலே சிந்தைனும் தழுவா